வேண்டும் என்று மகளிர் நிர்வாகிகள் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தஞ்சையிலே புகார் அளிக்கப்பட்டு அது புகாரின் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. இது ஒரு தன்னெழுச்சியா, ஏன்னா நேற்றைய தினம் இங்க ஒரு 20 மாவட்டத்தை சேர்ந்தவங்களை விலை கொடுத்து அழைத்து வந்து நடத்தின கூட்டத்துக்கும் சகோதரிகள் எல்லாரும் இங்க தானா தாய்மார்கள்லாம் திரண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டமா இதை நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஒரு 10 நிமிஷம் இந்த நிகழ்ச்சி தொடங்கிடும். இந்த மாபெரும் மகளிர் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்க மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இது முற்றிலும் மகளிர் மட்டுமே இருந்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த போகின்ற ஆர்ப்பாட்டம். கழக தோழர்கள் மகளிருக்கு அரணாக இருக்கணும். நல்லா இந்த பக்கவாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு முன்பக்கம் வாங்க. அதே போல இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் முன்பக்கம் வாங்க. பத்திரிகையாளர்களை எல்லாம் நான் மேல வர சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாம் தெரியாம போயிடுவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். அதனால எல்லாம் முன்பக்கம் வந்துருங்க. அடுத்த வெண்மணி பிரியா மேடை கலைக்கிறேன். தஞ்சை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனலட்சுமி அவர்களை மேடை கலைக்கிறேன். கழகத்தின் பல்வேறு நிலை பொறுப்புகளை வகிக்கின்ற சகோதரிகள் புனிதா, ஜெயராணி, கீதா, பாண்டீஸ்வரி, அட்வொகேட் மணிமொழி, தேவிகா, புஷ்பவள்ளி, ஞானசுந்தரி, மாஞ்சை மகாலட்சுமி, காவியா, கார்த்திகா அருண், சகோதரி ஸ்வீட்டி, மல்லிகா எல்லாம் கழக பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படியே மேல வந்துருங்க. நல்ல பின்னாடி போயிடும். பின்னாடி போய் நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் தயாரா இருக்காங்க. அவங்கள பேட்டி எடுக்கிறதுன்னா எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற போகிறது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வேண்டுகோள். இந்த மேடையில அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மகளிர் மட்டும் நில்லுங்க. நாம எல்லாருமே கீழே தான் நிக்க போறோம். பத்திரிகையாளர்கள் மட்டும் கொஞ்சம் தயவு செய்து மேல வந்து நிர்வாகிகளிடத்துல பேட்டி எடுத்துக்கும்படி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பின்னாடி நவுந்து நில்லுங்க. ரொம்ப அணைஞ்சு வந்து நிக்கிறீங்க, நெருக்கமா நிக்கிறீங்க. நம்ம நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆண் நிர்வாகிகள் கொஞ்சம் நல்லா நவுந்து போங்க. மகளிருக்கு கொஞ்சம் தாராளமா இடம் கொடுங்க. தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. கழக தோழர்களே, கழகத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகளே, மாண்பிற்குரிய மரியாதைக்குரிய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, பெரும் திரளாக இங்கே திரண்டிருக்கின்ற தாய்மார்களே, இளைஞர்களே, தளபதி அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் உங்கள் வீட்டு பிள்ளை தளபதி விஜய் அவர்களது நல்லாட்சியில் பெண்கள் மிக பாதுகாப்பாக உணர்கின்ற சூழலில் அரசியலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவது போதும் பெண்கள் என்ற நிலையை மாற்றி அரசியலை எல்லா நிலைகளிலும் உணர்ந்து
பணநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ஒப்பற்ற சிறந்த ஆட்சியை அமைப்பதற்கு தளபதி விஜய் அவர்களுக்கு வாய்ப்பளித்த தாய்க்குளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். இப்படி பெண்கள் மீது தளபதி அவர்களும் தமிழகத்து முதலமைச்சரான தளபதி மீது பெண்களும் கொண்டுள்ள பேரன்பும் நீங்கள் வழங்கிய தீர்ப்பும் கடந்த 5 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்கிற பேர்ல நிர்வாக சீர்கேடுகளால நம்மளை எல்லா விஷயத்திற்கும் கையேந்தி விட்டு இருக்கிற திமுகவுக்கு தாங்க தோத்ததையே ஜீரணிக்க முடியல. அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளுகின்ற மனநிலை இல்லாம ஒரு மனநோயாளிகளை போல இந்த திமுகவினர் நடந்து கொண்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு சொந்த தொகுதியில தோல்வி வந்த பிறகும் அது தோத்துட்டமாங்கிறத அரசாங்கத்தின் மூலமே தேர்தல் ஆணையத்தின் மூலமே 3வது முறையா நான் தோத்துட்டனா இல்லையாங்கிறத திரும்ப திரும்ப பரிசோதனை பண்ணி பார்த்துக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனத்திற்கு சென்று இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெற்றெடுத்து வளர்க்கிற உதவா நிதி, யாருக்கும் உதவாத நிதி, உருப்படாத நிதி. அந்த உதவா நிதி நேற்றைய தினம் அவங்க தாத்தா காலத்திலிருந்து திமுக ஆட்சி அமைச்சு காவிரிய தாரை வார்த்து கொடுத்தது திமுக ஆட்சி தான். ஐயா காமராஜரும் கர்நாடகத்தில் நிஜலிங்கப்பாவும் இருந்த வரையிலும் வராத காவிரி பிரச்சனை கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்துச்சுங்கிற உண்மையை மறைப்பதற்காக காவிரியில தண்ணியை எப்படியும் மீட்டு விடுவார் தளபதிங்கிற ஒரே நோக்கத்தில் இருக்கிற தளபதிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பொய்யான விவசாயிகளுக்கு பச்சை துண்டை வாங்கி கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி 20 மாவட்டத்தை சேர்ந்தவர்களை வாடகைக்கு எடுத்துவது இங்கே ஒரு கூட்டத்தை அரங்கேற்றி அதுதான் சினிமா ஷூட்டிங். அப்படி ஒரு ஷூட்டிங்கை நடத்தி அவருக்கு எப்ப பார்த்தாலும் நடிகைகள் நினைப்பு தான். தளபதி ஒருத்தர் தான் சினிமா விட்டு வந்திருக்கிறாரு. ஆனா திமுக இருக்க எல்லாருமே நடிகரா மாறிட்டான். ஒரு நடிகர் திரையுலகத்தை விட்டு வந்தாரு, ஒட்டுமொத்த நடிகர் ஆயிட்டான் திமுக. பேச வேண்டியது தப்பா பெண்களை, அடுத்தவர்களை இழிவா பேச வேண்டியது. கைது செய்ய போனாலும் நடவடிக்கை எடுக்க போனாலும் ஒரு அண்ணாச்சிக்கு நெஞ்ச வலிக்குதுன்னு ஓடுறாரு. ஒருத்தர் எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, ஒருத்தர் எனக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்குங்கிறாரு, ஒரு முன்னாள் அமைச்சர் சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிறாரு. இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த உதவாக்கர உதயநிதி தஞ்சாவூர்ல வந்துட்டு தளபதி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளால் காவிரி நதிநீரில் உள்ள உரிமையை நிலைநாட்டி விடுவார் என்பதற்காகவோ இயற்கையே தளபதியின் பக்கம் நின்று கர்நாடகத்தின் நீர்பிடிப்பு பகுதி அனைத்திலும் மழை பொழிந்து ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன கர்நாடகாவை நதியும் நீரும் எல்லாருக்கும் பொதுவானது, அதனால நாம நீரை தேக்கி வைக்க கூடாது, திறந்து விட்டுட்ட அப்படின்னு 25,000 கன அடி நீரை திறந்து வைக்கக்கூடிய சூழலை இயற்கை வழங்கியது. இதையெல்லாம் பொறுக்க முடியாத உதயநிதி நேற்றைக்கு வந்து இந்த இடத்துல மிக ஆபாசமாக தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துற வகையில் ஒரு உரை, ஒரு பேச்சுங்கிற பேர்ல நான் கூசக்கூடிய அளவிலே கட்சிக்காரர்களை திட்டமிட்டு பேச வச்சு அதுக்கு பதில் சொல்வதை போல கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பெண்ணிடத்தையே கேவலப்படுத்திட்டு போயிருக்கார். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மகளிர் அணியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல. இதை ஏற்பாடு பண்ணணும்னா கூட ஒரு 4-5 மணி நேரம் வேணும். ஆனால் நம்முடைய மகளிர் அணியினுடைய அமைப்பாளர் பைரவி சங்கர், மாநில துணை அமைப்பாளர்
கற்பகம் தங்கதுரை உள்ளிட்டவர்கள் இதை நேற்று இரவுல முடிவு பண்ணி அந்த உதவாக்கர உதயநிதி மீது நடவடிக்கை வேண்டும் என்று காவல்துறையிலே புகார் மணி அளித்திருக்கிறார்கள். இவர்களுடைய உணர்வுகளுக்கு அடிப்படையில் முறைய அனுமதி வாங்கி காலையில 7 மணிக்கு தான் இந்த முடிவை எடுத்து ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற அனுமதியை மாவட்ட கழகத்தில் வாங்கினாங்க, மாநில கழகத்தில் வாங்கினாங்க. உண்மையிலேயே நான் மகளிர் தோழர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்போதும் சுற்றி திரிகிறேன். நாங்க நினைச்சா கூட ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல இவ்வளவு மகளிரை திரட்டி கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண முடியாது. இதில் இருந்து நீர்த்து போனவங்களும் தோர்த்து போனவர்களும் தெரிஞ்சுக்குங்க, மகளிர் அனைவரும் தமிழ்நாட்டில் தளபதியின் பின்னால நிக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த தஞ்சாவூர்ல நடக்கிற ஆர்ப்பாட்டம். இது தமிழகம் எங்கும் நடக்குது. ஆகவே இந்த மகளிர் ஆர்ப்பாட்டத்தை இன்னும் வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும். அப்படி ஒரு தன்னெழுச்சியாக இங்கே திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களையும் வந்து கொண்டிருப்பவர்களையும் வரவேற்று தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி சங்கர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டன ஆர்ப்பாட்டம் தொடரும். பேசாதே பேசாதே பெண்களை இழிவாக பேசாதே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். உளறி கொட்டும் உதவாநிதியே கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழிவாக பயன்படுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம். கண்ணியம் காக்காத ஆபாச நிதியா பெண்ணியம் காக்க போகிறாரா? கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பெண்களை தவறாக பேசி அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். சந்தேகிக்கிறோம் 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 சந்தேகிக்கிறோம். அறிவாலயமா ஆபாச நிலையமா? அறிவாலயமா ஆபாச நிலையமா? சந்தேகிக்கின்றோம் சந்தேகிக்கின்றோம் சந்தேகிக்கிறோம் சந்தேகிக்கிறோம். அறிவாலயமா ஆபாச நிலையமா? அறிவாலயமா ஆபாச நிலையமா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். பேசாதே 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 பேசாதே. பெண்களை இழிவாக பேசாதே, பெண்களை இழிவாக பேசாதே. பேசுவாயா 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 பேசுவாயா. ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை, ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை வீட்டில் பேசுவாயா, வீட்டில் பேசுவாயா 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 பேசுவாயா. ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை, ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை வீட்டில் பேசுவாயா, உன் வீட்டில் பேசுவாயா. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை, எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை, இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். உளறி கொட்டும் உதவாநிதியை, உளறி கொட்டும் உதவாநிதியை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சந்தேகிக்கிறோம் 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 சந்தேகிக்கிறோம். அறிவாலயமா ஆபாச நிலையமா? அறிவாலயமா ஆபாச நிலையமா? சந்தேகிக்கின்றோம் 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 சந்தேகிக்கின்றோம். தலைவர் பதவியை இழிவுபடுத்தும், தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம், இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம். பேசுவாயா 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 பேசுவாயா. ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை, ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை உன் வீட்டில் பேசுவாயா, உன் வீட்டில் பேசுவாயா. பேசுவாயா 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 பேசுவாயா. ஊர் நடுவே
இருக்கிறோம். பெரியவர்களே, இவர்கள் மேடைக்கு மேடை நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் சுயமரியாதை இயக்கத்தை பாரம்பரியம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்களே. நான் கேட்கிறேன், பெரியார் பெண்களை பற்றி என்ன சொன்னார்? உங்களின் வக்கிர பேச்சுக்கு பெரியாரின் கொள்கை எங்கே உடன்படுகிறது? அன்று தந்தை பெரியார் கழக தோழர்கள் அங்க போவாதீங்க, கண்ணியம் காப்பாற்றணும். பின்னாடி இருக்கிற கழக தோழர்கள் மகளிர் இதுல குழப்ப விளைவிக்க நினைக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். பேசாதே 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 பேசாதே, பெண்களே இழிவாக பேசாதே, பெண்களே இழிவாக பேசாதே, பேசாதே 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 பேசாதே, பெண்களே இழிவாக பேசாதே, பெண்களே இழிவாக பேசாதே. சந்தேகிக்கிறோம் 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 சந்தேகிக்கிறோம். அறிவாளி
மக்களிடம் மன்னிப்பு கேள். பெண்களிடம் மன்னிப்பு கேள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். பேசாதே பேசாதே. பெண்களை இழிவாக பேசாதே. பேசாதே பேசாதே. பெண்களை இழிவாக பேசாதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். சந்தேகிக்கிறோம். அறிவாலயமா ஆபாச நிலையமா? சந்தேகிக்கிறோம். அறிவாலயமா ஆபாச நிலையமா? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். பெண்களை தவறாக பேசி அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம். பெண்களை தவறாக பேசி அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம். உளறி கொட்டும் உதவாநிதியே. கண்டிக்கிறோம். உளறி கொட்டும் உதவாநிதியே. கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள். பெண்களிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். தமிழ்நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேள். பாட்டு கொடுப்பா. நேற்று இந்த மேடையில் என்று பொறுப்பற்ற முறையில் மகளிரை இழிவுபடுத்தி பேசிவிட்டு சென்றிருக்கிறாரே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பதிலடி கொடுக்கத்தான் இன்று நாம் பெருந்திரளாக இங்கு கூடியிருக்கிறோம். பெரியோர்களே, இவர்கள் மேடைக்கு மேடை நாங்கள் பெரியோர் வழி வந்தவர்கள், நாங்கள் சுயமரியாதை இயக்க பாரம்பரியம் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்களே. நான் கேட்கிறேன், பெரியார் பெண்களை பற்றி என்ன சொன்னார்? உங்களிடம் வக்கிர பேச்சுக்கு பெரியாரின் கொள்கை எங்க உடன்படுகிறது? அன்று தந்தை பெரியார் அவர்கள் மேடைகளில் முழங்கும் போது சொன்னார், பெண்கள் வெறும் போக பொருளாகவோ பிள்ளை பெறும் இயந்திரமோ அல்ல, அவர்களும் பகுத்தறிவு உள்ள மனித பிறவிகள் என்று. பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை, சுயமரியாதை. பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை, சுயமரியாதை ஆகிய மூன்றும் கிடைத்துவிட்டால் அவர்கள் யாரையும் சார்ந்து வாழ வேண்டியதில்லை என்று உரைக்கச் சொன்னார் நம் அன்பு தந்தை பெரியார். பெரியார் பெண்களை தலை நிமிர சொன்னார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ தன் வக்கிர பேச்சால் தமிழ்நாட்டு பெண்களை தலைகுனிய வைக்க பார்க்கிறார். இது பெரியார் கொள்கைக்கு நீங்கள் செய்யும் அப்பட்டமான துரோகம் இல்லையா? பெரியாரின் பகுத்தறிவை அடுத்து இந்த தமிழகத்திற்கு அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற மூன்று மந்திரங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அண்ணா. இந்த மூன்று மந்திரங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அண்ணா. பெண்கள் நாட்டின் கண்கள். அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று எதிரிகளையும் மறித்து பண்பாட்டோடு பேச சொன்னார் அண்ணா. அரசியல் மேடைகளில் எப்படி பேச வேண்டும் என்ற இலக்கணத்தை அண்ணா வகுத்து கொடுத்தார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கண்ணியம் தவறக்கூடாது. தாங்கி இருக்கும். ஆனால் இன்று அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கும் ஒரு இயக்கத்தின் வாரிசு பொதுவெளியில் காது கூசும் வகையில் இரட்டை அர்த்தத்தில் பத்திரமாக பேசுகிறார். சுற்றி இருக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த தலைவர்களும் அதற்கு வெட்கம் இல்லாமல் கைத்தட்டி சிரிக்கிறார்கள். அண்ணா கற்றுக் கொடுத்த கண்ணியம் இதுதான்.
விரக்தியிலும் அரசியல் சுயலாபத்திற்காகவும் தமிழ்நாட்டு மகளிரை இழிவுபடுத்தி பேசிய உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்களுக்கு குரல் கொடுத்த துப்பில்லை, ஆனால் மேடை கிடைத்து விட்டது என்பதற்காக பெண்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவீர்களா? உங்கள் அரசியல் தோல்விகளை மறைக்க தாய்மார்களின் சுயமரியாதை மீது கை வைக்கிறீர்களா? உங்கள் அரசியல் தோல்விகளை மறைக்க தாய்மார்களின் சுயமரியாதை மீது கை வைக்கிறீர்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி அவர்களே, நமது இது மக்களுக்கான ஆட்சி, தாய்மார்களை காக்கும் ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சி, தாய்மார்களை காக்கும் ஆட்சி. பெண்களை தெய்வமாக போற்றும். எப்படி? பெண்களை தெய்வமாக போற்றும் இந்த மண்ணில் நின்று கொண்டு உங்கள் மேடை பேச்சால் மகளிரை கொச்சைப்படுத்தலாம் என்று கனவு காணாதீர்கள். எதிர்கட்சியில் இருக்கிறோம் என்ற பொறுப்பு கூட இல்லாமல் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுபவர்களை இந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இன்றைக்கு கற்பகமாகிய நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டு மகளிரை பற்றி பேசிய அந்த இழிவான பேச்சை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் உங்களை எப்படி ஆட்சி கட்டில் இருந்து நகர்த்தினார்களோ அதே போல் அரசியலில் இருந்து நிரந்தரமாக ஒதுக்கி வைப்பார்கள். போராட்ட முழக்கம் கண்டிக்கிறோம். மகளிரை இழிவுபடுத்தி பேசிய எதிர்க்கட்சி தலைவரை கண்டிக்கிறோம். மகளிரை இழிவுபடுத்தி பேசிய எதிர்க்கட்சி தலைவரை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள். தமிழ்நாட்டு மகளிடம் மன்னிப்பு கேள். மகளிரை இழிவுபடுத்திய எதிர்க்கட்சி தலைவரை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள். தமிழ்நாட்டு மகளிடம் மன்னிப்பு கேள். தமிழ்நாட்டு மகளிடம் மன்னிப்பு கேள். அரசியல் தோல்வி விரக்தியில் பெண்களை பழிக்காதே. அரசியல் தோல்வி விரக்தியில் பெண்களை பழிக்காதே. கண்டிக்கிறோம். மகளிரை இழிவுபடுத்திய எதிர்க்கட்சி தலைவரை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள். தமிழ்நாட்டு மகளிடம் மன்னிப்பு கேள். அரசியல் தோல்வி விரக்தியில் பெண்களை பழிக்காதே. அரசியல் தோல்வி விரக்தியில் பெண்களை பழிக்காதே. வணக்கம். இன்று நாம ஒன்று கூடியிருப்பது வெறும் கண்டனத்தை பதிவு செய்வதற்கு மட்டும் இல்ல, பெண்களோட கண்ணியம், மரியாதை மற்றும் உரிமையை பாதுகாப்பும் உறுதியை உறுதிப்படுத்துறதுக்காக தான். டிஎம்கே பெண்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி பேசுறது புதுசு கிடையாதுங்க. விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணா முளைக்கும் அப்படின்ற சொல்ற வகையில உதயநிதி விஷயத்துல அது உண்மையா போயிருச்சு. கட்டுமரம் தொடங்கி இப்ப கடைசியா துபாயில ஆட்டம் போடுற கடைக்குட்டி மரம் வரைக்கும் ஆபாச பேச்சு புதுசு கிடையாது. சட்டசபையில ஆபாசம் பேசினவர் தான் இவரோட தாத்தா. இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மையாரோட துணிகளை உருவி சட்டசபையில மானபங்கம் செய்த கட்சி தான் இந்த தீய சக்தி தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தோண்டி எடுத்து எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் ரீல்ஸ் போட்டாங்கன்னா அந்த ஆபாசம் அசிங்கம் ஊருக்கு தெரியப்படுத்தினா கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு ஒரு தீய சக்தி கூட தலை நிமிர்ந்து ரோட்ல நடக்க முடியாது. இது என்ன இன்னும் உங்க ஆட்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உருப்படாத உதயநிதி அவர்களே, பெண்களை கொள்கை தலைவர்களா ஏற்ற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். பெண்களை சம உரிமை கொடுத்து கண்ணியமா நடத்தும் ஒரே கட்சியும் தமிழக வெற்றி கழகம். மகளிருக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ற என் தலைவரை குறை சொல்ல உனக்கு என்ன தகுதி
சீட் செய்யற கதையை வந்து நீ பேசுறிய. ஒழுங்கா வந்து உனக்கு படிச்சு பார்த்து எழுதுனா பார்த்து சொல்ல கூட உன்னால முடியாது. உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்சு? அதுக்கு நான் பதில் சொல்றேன். உங்க அப்பாவோ தாத்தாவோ சொந்த செலவுல அவங்க பணத்தை போட்டு எதுவும் கட்டி வச்சத போய் எங்க முதலமைச்சர் வந்து பார்வையிட்டாரா? ரீல்ஸ் போடுறாரு, போய் நின்னுகிட்டு போடுறாரு, ஊரா விட்டு நெய்யின்னு உதாரணம் சொல்றியே. அது வந்து உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கட்டி வச்சத போய் எங்க தலைவர் பார்வையிட்டாருன்னா நீ சொல்லலாம். ஏன் அது எங்களோட வரிப்பணத்துல பண்றதுயா? எங்களோட மக்களோட பணம். ஒரு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை போய் பார்வையிட்டாரு பாக்குறாருன்னா அவரோட வந்து அவர் பண்ணணும். உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ நீங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அவங்க போய் பார்வையிடுறது இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு. அதனால ரீல்ஸ் போடுறாங்கங்கிறீங்க. ரீல்ஸ் போடுறாங்கன்னா எதுக்கு போடுறாங்க? எங்க அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ போய் ஒவ்வொரு டாய்லெட்டை கூட போட்டு எடுக்கிறாங்கிறீங்களே. அந்த டாய்லெட்ல கூட ஊழல் வச்சிருக்கீங்களா நீங்க? அதுல கூட சம்பாதிச்சிருக்கீங்களா நீங்க? இதை எதுக்கு ரீல்ஸ் போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்கன்னா உண்மையை சொல்லுங்க மக்களே. இப்பதான் உண்மையா ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரோ எந்த அமைச்சர்களோ எந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஏதாவது ஒண்ணு பார்வையிட்டு குற்றம் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு கொடுத்ததை நம்ம பார்த்திருக்கோமா? இதெல்லாம் நடக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல, அதனால பேசுறாங்க. எங்க தலைவரும் அதான் இந்த மாதிரி வாயில வட சுடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு பேசுறதை விட்டுட்டு ஏன் தோத்தோன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆபாச பேச்சு தான் மக்கள் கிட்ட இருந்து உங்களை தூரமாக்கிடுச்சு. ஒரு தொகுதியில 2 முறை தோற்ற வரலாறு சாதனை உங்க அப்பா செஞ்சிருக்காரு. ஏன் இப்ப குளத்தூர்ல போய் திரும்ப பல்பு வாங்குறீங்களே? ஸ்டாலின் சார் 2வது தடவையும் தோத்து போனாரு, தோற்கடிச்சப்பட்டாருன்னு அவரை பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கியா? உதயநிதி சார் உங்க வீட்டு பெண்கள் வீடியோவை பாப்பாங்களா இல்லையா? இல்ல வெளியில வந்து வீடியோல பேசுறீங்க இவ்வளவு பேசுறீங்க, உங்க வீட்டு பெண்கள்லாம் பாப்பாங்களா மாட்டாங்களா? எங்க தளபதி பேசுறத குடும்பத்தோட உட்கார்ந்து பாப்போம் நாங்க. சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து கொண்டாடி பாக்குறோம்யா. நீ பேசுறது உன் வீட்டுல உன் அம்மாவோ உன் அக்காவோ உன் ஒய்ஃபோ இல்ல உன் பிள்ளைங்க யாராவது உட்கார்ந்து பார்க்க முடியுமாயா நீ பேசுன பேச்சு? நேத்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அடுத்த முறை தஞ்சை வரும்போது இந்த ஆபாச விட்டுட்டு வா, இல்லனா சோழ தேசத்துல மானமிக்க வீரமங்கைகள், சோழ தேசத்தின் மானமிக்க வீரமங்கைகள் உங்களுக்கு தகுந்த பாடம் போட்டு அடிச்சு சொல்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெண்களை இழிவாக பேசிய உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மத்திய மாவட்ட கழக சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இதே இடத்தில் பெண்களை இழிவாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சட்டசபையில் எங்கள் முதல்வர் உங்கள் அப்பாவை காணும் என்று தேடினார், அதே போல் உங்களை காணவில்லை என்று தேட வேண்டிய நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கலைஞர் குடும்பமே காணவில்லை என்கின்ற நிலை ஏற்படும். அதனால் பெண்களை இழிவாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ளவும். இதை தொடர்ந்தால் இங்கே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் உங்கள் இல்ல வாசலில் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு உங்களை போன்று அவதூறு ஆபாச பேச்சு பேச தெரியும், ஆனால் எங்களை அது போன்று எங்கள் கழக தலைவர் தளபதி எங்களை அப்படி வளர்க்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் விஜய் சரவணன் அவர்களுக்கு நன்றி. உதயநிதியை கண்டித்து கண்டன அறிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் பொது வாழ்வில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இரட்டை அர்த்தம் கொண்ட ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பொது வாழ்வில் இருக்கும் தலைவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சமூகத்திலும் தாகத்தை ஏற்படுத்தும், பெண்களின் கண்ணியத்தையும்
மரியாதையையும் காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இல்லாத கருத்துக்களை வெளியிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் விமர்சனம் என்பது கொள்கை மற்றும் நிர்வாகத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தும் அல்லது இரட்டை அர்த்தம் கொண்ட பேச்சுகளுக்கும் ஜனநாயகத்தில் இடமில்லை. எனவே இந்த பேச்சுக்கு பொதுமக்களிடமும் பெண்களிடமும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கிறேன். பெண்களிடமும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். உதயநிதியை உண்மையிலுமே நாங்கள் பெண்கள் அனைத்து பேரும் எச்சரிக்கையுடன் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகளை பெண்கள் பொது இடத்திலையும் மற்ற இடத்திலும் பெண்களை ஆபாசப்படுத்தி பேசக்கூடாது. இந்த தஞ்சை பெருமை சான்ற சோழமனின் சான்றோர்களுக்கும் என் தன்மான தோழர்களுக்கும் மகளிர்களுக்கும் எதிராளியின் நெஞ்சில் நடுக்கத்தை உண்டாக்கும் என் தாவை கசிங்க பெண்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நேற்று இந்த தஞ்சை பழங்கள் கட்டிடம் முன்னாடி வந்து இறங்கியதே ஒரு போலி கூட்டம். வினா எழுப்பி கேட்கிறேன், நேற்று நீங்கள் இங்கே எதற்கு வந்தீர்கள்? தஞ்சை மண்ணின் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வந்தீர்களா? காவிரி நீரை கொண்டு வர குரல் கொடுக்க வந்தீர்களா? நிச்சயமாக இல்லை. நேற்று நீங்கள் இங்கு வந்தது விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க அல்ல, அமைதி பூங்காவாக திகழும் எங்கள் தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்க. ஏனென்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை பற்றி தவறாக பேசினால் மைக் ஆன்ல இருக்கா? ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை முன்னிட்டு பேசுவாயா? ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை முன்னிட்டில் பேசுவாயா? கண்ணியம் காக்காத ஆபாச நிதியா? மகளிர் மாண்பை இழிவுபடுத்திய உதயநிதியை புதிய நிதியை கண்டிக்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதி உதயநிதியை கண்டிக்கிறோம். எதிர்க்கட்சி
கண்டிக்கின்றோம் 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 எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கண்டிக்கின்றோம் 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 பெண்களை இழிவுபடுத்தும் கழக தோழர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் இங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. அங்க போவாதீங்க. கழக தோழர்கள் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம், மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம். மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியை கண்டிக்கின்றோம் உதவாநிதியை கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியை கண்டிக்கின்றோம். உதவாநிதியை கண்டிக்கின்றோம் பேசாதே பேசாதே, பேசாதே பேசாதே ஆபாசமாக பேசாதே, ஆபாசமாக பேசாதே பேசாதே பேசாதே, பேசாதே பேசாதே ஆபாசமாக பேசாதே, ஆபாசமாக பேசாதே இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே, இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே, பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே, இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே. பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடு, வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடு வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடு. வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடு கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் போராட்டம், இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம் அறவழியில் போராட்டம், அறவழியில் போராட்டம் போராட்டம் போராட்டம், போராட்டம் போராட்டம் அறவழியில் போராட்டம். அறவழியில் போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியே உதயநிதியே, உதவாநிதியே உதயநிதியே கண்டிக்கின்றோம் 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 பெண்களை இழிவு செய்யும் பெண்களை இழிவு செய்யும் திமுகவை ஒழிப்போம் திமுகவை ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் திமுகவை ஒழிப்போம். திமுகவை ஒழிப்போம் மகளிரை இழிவு செய்யும் மகளிரை இழிவு செய்யும் திமுகவை எதிர்ப்போம். திமுகவை எதிர்ப்போம் வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் பெண்கள் சக்தி வெல்லட்டும், பெண்கள் சக்தி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் பெண்கள் சக்தி வெல்லட்டும், பெண்கள் சக்தி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் பெண்கள் சக்தி வெல்லட்டும். பெண்கள் சக்தி வெல்லட்டும் இழிவுபடுத்தும் இழிவுபடுத்தும், இழிவுபடுத்தும் இழிவுபடுத்தும் திமுகவை அப்புறப்படுத்தும். திமுகவை அப்புறப்படுத்தும் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் திமுகவை அப்புறப்படுத்தும் திமுகவை அப்புறப்படுத்தும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். வரலாற்று சிறப்புமிக்க இது தஞ்சை பெருமை சான்ற சோழமண்ணின் சான்றோர்களுக்கும் என் தன்மான தோழர்களுக்கும் எதிராளியின் நெஞ்சில் நடுக்கத்தை உண்டாக்கும் என் தாவே கசிங்க பெண்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உதவாநிதியே உதவாநிதியே, உதவாநிதியே உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே, உதயநிதியே உதவாநிதியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேவை தேவை, தேவை தேவை நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை தேவை தேவை, தேவை தேவை நாவடக்கம் தேவை. நாவடக்கம் தேவை உதயநிதியே உதவாநிதியே, உதயநிதியே உதவாநிதியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே, இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே, பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே, இழிவுபடுத்தாதே இழிவுபடுத்தாதே பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே. பெண்ணினத்தை இழிவுபடுத்தாதே வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் பெண்கள் சக்தி வெல்லட்டும், பெண்கள் சக்தி வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் பெண்கள் சக்தி வெல்லட்டும். பெண்கள் சக்தி வெல்லட்டும் போராட்டம், இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம் பெண்களுக்கான போராட்டம், பெண்களுக்கான போராட்டம் போராட்டம், இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம்
பெண்களுக்கான போராட்டம் பெண்களுக்கான போராட்டம் வென்றெடுப்போம் 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 பெண்ணின் உரிமையை வென்றெடுப்போம் பெண்ணின் உரிமையை வென்றெடுப்போம் 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 பெண்ணின் உரிமையை வென்றெடுப்போம் பெண்ணின் உரிமையை வென்றெடுப்போம் 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 பெண் உரிமையை வென்றெடுப்போம் பெண் உரிமையை வென்றெடுப்போம் வெல்லட்டும் 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 மகளிர் சக்தி வெல்லட்டும் மகளிர் சக்தி வெல்லட்டும் கண்டிக்கின்றோம் 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 ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம் ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம் 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 ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம் ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிர் உரிமைக்கான போராட்டம் மகளிர் உரிமைக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிர் உரிமைக்கான போராட்டம் மகளிர் உரிமைக்கான போராட்டம் வெல்லட்டும் 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 மகளிர் உரிமை வெல்லட்டும் மகளிர் உரிமை வெல்லட்டும் 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 மகளிர் உரிமை வெல்லட்டும் மகளிர் உரிமை வெல்லட்டும் பேசாதே 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 பெண்களை இழிவுபடுத்தி பேசாதே பெண்களை இழிவுபடுத்தி பேசாதே பெண்களை இழிவுபடுத்தி பேசாதே பெண்களை இழிவுபடுத்தி பேசாதே கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே உதயநிதியே கண்டிக்கின்றோம் 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 தேவை 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 ஆவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே பெண்ணிய பேசும் உங்கள் கட்சி பெண்ணிய பேசும் உங்கள் கட்சி காக்க போவது பெண்ணியமா காக்க போவது பெண்ணியமா காக்க போவது கண்ணியமா காக்க போவது கண்ணியமா பேசாதே 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 ஆபாசமாக பேசாதே ஆபாசமாக பேசாதே கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே உதயநிதியே கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியை கண்டிக்கின்றோம் உதவாநிதியை கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியை கண்டிக்கின்றோம் உதவாநிதியை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் மகளிர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் மகளிர் நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியை கண்டிக்கின்றோம் உதவாநிதியை கண்டிக்கின்றோம் உதயநிதியை கண்டிக்கின்றோம் உதயநிதியை கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே உதயநிதியே கண்டிக்கின்றோம் 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிர் சக்தியின் போராட்டம் மகளிர் சக்தி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிர் சக்தியின் போராட்டம் மகளிர் சக்தியின் போராட்டம் வெல்லட்டும் 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 மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் 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 மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் 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 மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் மகளிர் ஒற்றுமை வெல்லட்டும் போராடுவோம் 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 உரிமை மீட்க போராடுவோம் உரிமையை மீட்க போராடுவோம் உதயநிதியே உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே கண்டிக்கின்றோம் 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 உதவாநிதியே உதயநிதியே உதவாநிதியே உதயநிதியே கண்டிக்கின்றோம் 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 வெல்லட்டும் இது வெல்லட்டும் வெல்லட்டும் இது வெல்லட்டும் பெண்களுக்கான போராட்டம் வெல்லட்டும் பெண்களுக்கான போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிருக்கான போராட்டம் மகளிருக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மகளிருக்கான போராட்டம் மகளிருக்கான போராட்டம் பாஸ் பண்ணு
மகளிரை ஏற்படுத்திய உதவாகரை நிதியை கண்டித்து மாவட்ட மகளிரின் சார்பாக வெகு விமர்சையாக மாபெரும் கண்டனத்தை ஏற்படுத்திய தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் அணி தலைமைக்கு நன்றி தெரிவித்து இதற்கு ஒருங்கிணைத்து அனைவரையும் கட்டுக்கோப்போடு நடத்தி வரும் எங்கள் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இரா விஜயசேகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கும் காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் செய்தி ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகை தந்துள்ள தஞ்சை மத்திய மாவட்ட நகரம் ஒன்றியம் கிளை பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப எழுச்சியான அதே நேரத்தில் அரசியல் செய்யறவங்க ஏன் வன்முறை பாதைக்கு போறாங்கிறதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு காலையில 7:30 மணிக்கு உங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவ்வளவு எழுச்சியா இந்த மகளிர் சக்தி திரண்டு இருக்கிறத பார்க்கும் போதே இன்னும் 25 வருஷத்துக்கு தளபதி தான் முதலமைச்சரை ஒரு கொம்பனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது என்பதை உறுதியிட்டு இங்க காட்டி இருக்கீங்க. இங்க தன்னெழுச்சியாக வந்த தாய்க்குளங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நல்வாய்ப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், புகார் அளித்த அருமை சகோதரி பைரவி சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், இங்க பெருமளவுல எல்லா ஒன்றிய நகர செயலாளர்களும் பெரிய அளவுல இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நாம திரட்டி வர்ற கூட்டம் கிடையாது, இது திரண்ட கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு தன்னெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை தஞ்சை வரலாறு கண்டதில்லைங்கிறது தான் உண்மை. பெண்கள் தன்னெழுச்சியோடு இப்படி திரண்ட அதை பார்த்து இன்னைக்கு திமுக ஆட்சி இழந்த திமுக இங்கே வன்முறையை கட்டவிழ்த்தார்கள். காவல்துறை கடந்த காலம் போல இல்லாம தளபதியின் கீழ் செயல்படுற காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்களுடைய துறை முதலமைச்சர் இருக்கு, யாருக்கும் நீங்க அச்சப்பட வேண்டியதில்லை. சட்டப்படி மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்தையும் நீங்க செய்யணும். இன்றைய வன்முறையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்றைய வன்முறையை நிகழ்த்திய திமுகவை சார்ந்தவர்கள் யார் யாருங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். முறையா புகார் அளிப்போம். உரிய வகையில் அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி, பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவா எவன் பேசினாலும் அதை தடுப்பதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இன்றைக்கு ஒரு நீதி அரசராக தளபதி ஆட்சி இருக்குங்கிறதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு. நேற்று இந்நேரம் இங்க கீழ்த்தரமா பெண்களை பேசிவிட்டு தஞ்சையை விட்டு போன உதயநிதி கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல். கைதுக்கு பயந்து 2 மணி நேரமா வீட்டை விட்டு வெளியில வராத தைரியசாலி உதயநிதிய கண்டிக்கிறோம். காவல்துறை சிங்கமென செயல்பட்டு இன்னைக்கு கைது பண்ணி தஞ்சாவூர் கொண்டு வராங்கிற செய்தியையும், சட்டப்படி நடவடிக்கைகள் நடத்தப்படும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நேரத்தில் இந்த பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தெரிவிக்கிறேன். பெருமளவில் திரண்ட தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கும், தோழர்களுக்கும், தோழிகளுக்கும், நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அன்பான வேண்டுகோள், எல்லா ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் இருந்து நீங்க வந்துட்டு போறீங்க. குடிநீர் உணவு வந்தவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் பெற்று கொடுக்கலாம். அவங்க வாகனத்துக்கு போனாலும் நீங்க ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் வந்து யார் யாரு எவ்வளவு பேருன்னு சொல்லி வாங்கிருங்க. ஏன்னா எல்லாரும் வந்தா கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த உணவும் தண்ணீரை தவிர ஒண்ணுமே தராத தளபதிக்கு தான் நீங்க ஒரு காசு வாங்காம ஓட்டு போட்டீங்க. இன்றைய இந்த திமுகவோட அராஜக ஒளியணும்னா உள்ளாட்சியிலேயே நீங்க சாவுபடி அடித்தாலும் திருந்துவாங்க. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் திமுகங்கிற ஒரு தீய சக்தி துடைத்து எறியப்பட வேண்டியது. அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கு. ஒரு குடம் பாலுக்கு
ஒரே ஒரு புலி கொட்ட போது அது மாதிரி திமுக தீய சக்தி அடியோடு அழித்து விரட்டப்பட வேண்டும். அதுக்கு உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வந்தவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வாகனத்துல யாரோட வந்தீங்களோ பத்திரமா போங்க. சகோதரிகள் எல்லோரும் நல்லபடியா வீடு போய் சேரணும். அதுதான் நம்முடைய எண்ணம். யாரால எப்படி எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் கவலைப்படாமல் களம் காணுங்கள். நடக்கிறது உங்க அண்ணனோட ஆட்சி, உங்க பிள்ளையோட ஆட்சி என்பதை தெரிவிக்கிறோம். அனைவரும் பாதுகாப்பாக செல்லுங்கள். வீட்டிற்கு சென்றவுடன் அவரவர்கள் தொடர்பு கொண்டு அழைத்து வந்தவர்கள் தொடர்பு கொண்டு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டுக்கு